திருச்சிற்றம்பலம். உள்ளமெனும் கூடத்தில் ஊக்கமெனும் தறி நிறுவி இறுதியாக தள்ளறிய அன்பெனும் தொடர்பூட்டி இடைப்படுத்தி அருகப்பாச கள்ளவினை பசுபோத கவளமிட கழித்து உண்டு கருணை என்னும் வெள்ளமதம் பொலி சித்தி வேளத்தை நினைந்து வருவினை தீர்ப்பாம். திருச்சிற்றம்பலம். நாங்கள் இன்றைக்கு 11ஆம் திருமுறையில் இப்போ 11ஆம் திருமுறை படித்து கொண்டிருக்கிறதுல நாங்கள் நேற்று போட்டி கலிவெண்பாவும் திருமுரு ஆற்றுப்படையும் படித்த நாங்கள் இன்றைக்கு திரு கண்ணப்பர் தேவர் திருமரம். அது எப்படி என்று சொன்னால் இதுல ஆல்ரெடி இருக்குது. மரம் என்றால் வீரம் என்று பொருள். 63 நாயன்மாரில் ஒருவராகிய கண்ணப்ப நாயனார் தம்முடைய கண்ணை எடுத்து சிவபெருமானுக்கு அப்புதலாய மாபெரும் வீரத்தை, அதாவது அந்த வீரம் திரு மரம்ன்றது அந்த வீர செயல்களை சொல்றது. அவர் மீது மரம் என்னும் இப்பாட்டு பாடப்பட்டது. இது 187 அடிகளால் ஆக்கப்பெற்ற ஆசிரியப்பாவாகவும் சேக்கிலார் வடிய கண்ணப்பனார் என்ற புராணத்துக்கு இப்பாட்டு ஆதாரமாம். அப்ப இது என்னண்டா இது அவருக்கு இந்த கண்ணப்பற்ற இந்த செயல், இந்த திருமரம் அவருக்கு வீடு வேற்ற தந்ததாம். அப்ப சொல் செட்டு உடையது, வருணனை கலவாதது, உணர்ச்சி மிக்கது, சுவையுடையதாம் இந்த திருக்கண்ணப்பர் தேவர் திருமரம். அப்ப என்ன படியுங்கோ முதல் பாட்டு. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். திருக்கண்ணப்பன் செய்ததவத்திரத்து விருப்புடைத்தம் விரிகடல் உலகே பிறந்தது தேனெளித்து ஊனுண்கானவர் குலத்தே தெரிவது பொறுபுலே குமுறும் பொறுப்படைக்காடே வளர்ப்பது செங்கண்ணாயோடு தீவகம் பலவே பயில்வது விரிகடல் உலகு திருக்கண்ணப்பரது செய்தவத்திரத்தில் விருப்புடையதாக இருக்கின்றது. அவர் தேன் அழித்து உண்ணும் கானவர் குலத்தில் பிறந்தார். அவர் போர் குணமுடைய புலிகள் குமுறுகின்ற பொறுப்படை காட்டில் தெரிந்தார். அவர் சிறந்த கண்களை உடைய நாய்களை, பார்வை மிருகங்கள் பலவற்றையும் வளர்த்தார். திருச்சிற்றம்பலம். வெந்திரட்சிலையொடு வேல்வாள் முதலிய அந்தமில் படைக்கலம் அவையே உறைவது குறை தசை பயின்று குடம்பல நிறைத்து கரைமலி படைக்கலம் கலந்த புல்லொடு பீலி மேய்ந்தவை பெரிந்த வெள்ளிடை வாடிய புலி தோல் மறைப்ப வெள்ளவார் வாலிய புலித்தோல் மறைப்ப வெள்வார். தெளிவுரை. அவர் கொடிய சிறலனுடைய வில்லோடு வேல் வாள் முதலிய எண்ணற்ற படைக்கலங்களை பயின்றார். அவர் குறை தசை பயின்று குடம்பல நிறைந்து கரைமலி கலந்த புல்லொடு பீலி வேய்ந்த குடிசையில் வாழ்ந்தார். பிரிந்த வெள்ளி இடை ஒளி பொருந்திய புலித்தோல் பிரிந்த வெள்ளிடையை ஒளி பொருந்திய புலித்தோல் மறைத்தது. இரவும் பகலுமிகளா முயற்றியொடு மடைத்ததேனும் வல்நாய் விட்டும் சிலை விடு கணையிலும் தின்சுரி கையிலும் பலகிளை அவையோடும் பதைப்படுத்து தொல்லுயிர் கொள்ளும் தொழிலே வடிவே வெள்ளவார் இரவும் பகலும் குறையாத முயற்சியோடு உண்ணுதற்கரிய தேனுடன்
வல்லமை பொருந்திய நாய்களை முன்விட்டு வில்லில் வைத்து செலுத்துகின்ற அம்புகளுடன் திண்ணிய உடைவாளோடு பல உதவியாளரோடு வேட்டையாடி பல உயிர்களை கொள்ளுவதே அவருடைய தொழிலாகும். மறு மறுப்புலி மரப்புலி மரப்புலி கடித்த வண்டிரல் முன்கை திறப்படை கிழித்த தென்வரை அகலம் ஏற்றென்கு கவர்ந்த இருந்தன்னெற்றி ஐட்கோட்டேனம் படுத்தெழு குரங்கு செடித்தெழு குஞ்சி செந்நிறம் துரங்கண் கடுத்தெழும் வெவ்விரை எவ்வாய்க்கரு நிறத்து அடுபடை பிரியா கொடுவிரல் அதுவே மனமே. வீரப்புலி கடித்த வலிய திரண்ட முன்கையையும் வலிய ஆயுதங்கள் கிழித்த கெட்டியான மலை போன்ற மார்பையும் உடையது அவரது வடிவம். இவையே அன்றி நீண்ட பற்களையுடைய கரடி கவர்ந்த இருந்தன் நெற்றியும் வேல் போன்ற கொம்பிசையுடைய காட்டுப்பன்றி படுத்தெழுகின்ற தொடையும் செடியைப் போல எழுந்து விளங்குகின்ற தலைமயிரும் செந்நிறம் கொண்ட கூர்மையான கண்களும் கோபத்தோடும் கொடிய சொற்களை உடைய வாளும் கருநிறத்து கொடிய ஆயுதங்களை பிரியாத அவருடைய வீரமும் கொண்டது அவரது உருவமாகும். மனமே மிக கொலை புரியும் வேட்டையில் உயிர்கள் அகப்படு துயருக்கு அகனமந்ததுவே இது அக்கான தலைவன் தன்மை. கண்ணுதல் அங்க செய்தது தெளிவரை. அவருடைய மனம் எத்தகையது என்றால் மிக கொலை புரியும் வேட்டையில் உயிர்கள் அகப்படு துயருக்கு மிகவும் பொருத்தமுடையது. அதுவே அந்த கானகத்து தலைவனது தன்மையாகும். கண்ணுதல் வானத்தலைவன் மலைமகள் பங்கனரும் பெருமை இமையவர் இறஞ்சும் புண்ணிய பாத பொற்பார் மலரினை தாய்கண் கன்றெனச் சென்று கண்டல்லது வாய்க்கிடும் உண்டி வளர்க்கறியானே. நெற்றி கண்ணை உடையவரும் வான தலைவரும் மாதவிய இடப்பகத்தில் வைத்துள்ளவரும் எண்ணற்ற பெருமைகளுடைய தேவர்கள் வழிபடும் புண்ணியருமான அவருடைய பொற்பார் 2 மலர் பாதங்களை தாய கண்ட கன்று போல சென்று கண்ட பிறகே உணவு கொள்ளும் தன்மையுடையவர். அதுவும் அல்லாமல் கட்டிளம் விரிந்த களற்கதிர் ருச்சியிற் சுட்டடி இழுத்தொரும் சுருக்கொழுச் சுரத்து முதுமரம் நிறந்த முட்பயில் வளாகத்து எதிரினங்கடவிய வேட்கையில் விருப்பி எழுப்பிய விருகத்தினங்களை மறுக்குற தன்னாய் கடித்திருத்திடவடிக்கடை தொடுத்து இத்து துணிந்திடும் துணித்த விடக்கிளை விடக்கினை விறகினிற்கடைத்த வெண்கனல் காட்சி நறுவிய இறைச்சி நல்லது சுவை கண்டு அன்னற்கு அமிர்தென்று அது அமைத்து நெருங்கி போகின்ற வெப்பத்தை உடைய உச்சி வேளையில் கால் சுடும் பாலையில் பழமையான மரங்களும் முற்றுக்களும் கலந்த பகுதியில் மேற்கொண்ட வேட்டையில் இவர்கள் எழுப்பிய காட்டு மிருகங்களை நாய் சுரத்தி கடித்து இரித்திட அம்பு தொடுத்து கொன்று துணிகூளை விறகினை கடைந்து வெங்கனல் காட்சி நறுமணமுள்ள நல்ல இறைச்சி இது என்று சுவை கண்டு அன்னற்கு அமர்தென்று அதை தனியாக எடுத்து வைத்து தன்னரும் சுனை நீர் தன்வாய் குடத்தால் மஞ்சனமாக முகந்து மலர் எனக்கு குஞ்சியில் துவர்க்கு குலை செருகி குனி சிலை கடுங்கணை அதனொடும் ஏந்தி கனல் விழி கடுங்குரல் நாய் பின்தொடர யாவரும் வெறுக்கோளுற்ற வெங்கடும் பகலில்
திருக்காலத்தி எய்திய சிவற்கு வழிபடக் கடவ மறையோன் முன்னம். தெளிவுரை: குளிர்ந்த சுனை நீரை தன் வாய்க்குடத்தால் மஞ்சனமாக முகர்ந்து மலரென தலைமுடியில் துவர்க்குலை செருகி வளைந்த வில்லையும் கொடிய களைகளையும் அதனோடு ஏந்தி நெருப்பு போன்ற கண்களையும் கடுமையான குரலையும் உடைய நாய் பின்தொடர யாவரும் கண்டு நடுங்கும் வெங்கொடும் பகலில் திருக்காலத்தில் எழுந்தருளிருக்கும் சிவபெருமானுக்கு வழிபாடு செய்யும் சிவகோசரியார் முன்பு துகிலிடைச் சுற்றி தூணீராட்டி நல்லன விரைமலர் நறும்புகை விளக்க விளக்க விளக் விளக்கவி சொல்லின பரிசில் சுருங்கலின் பூவும் பட்ட மாலையும் தூக்கமும் அலங்கரித்து அர்ச்சனை செய்தாங்கு அவனடி இறஞ்சி திருத்த முத்திரை சிறப்பொடும் காட்டி மந்திரமண்ணி பலமிடம் வந்து விடை கொண்டு இனபிந்தொழில் இலிங்கத்துக்கு நீராட்டி ஆடை உடுத்தி நல்ல மனமுள்ள மலர்களை சூட்டி நறும்புகையும் விளக்கும் காட்டி திருவமுதை படைத்து, அதாவது தூபதீப நைவேத்தியங்களை முறைப்படி செய்து என்க மந்திரங்களை சொல்லி ஆபரணங்கள் பூமாலை காதணிகளை கொண்டு அலங்கரித்து அர்ச்சனை செய்து இறைவனது பாதங்களில் வணங்கி திருந்த முத்திரை சிறப்பொடும் காட்டி மந்திரம் சொல்லி சுவாமியை வலம் வந்து அவர் சென்ற பிறகு பூசனை தன்னை புக்கொரு காலின் தொடு செருப்படியால் நீக்கி வாயில் இடுப்புனல் மேனியில் ஆட்டி தண்டலை தங்கியது வற்பூ ஏற்றி இறைச்சியில் பெரிதும் போனகம் படைத்து பிரானை கண்டு கண்டு உள்ளம் கசிந்து காதலில் கொண்டதோர் கூத்து முன்னாடி குறைகளில் அன்பொடு மிருக இறைச்சியார அன்பொடு கானகம் அடைந்த கண்ணப்பர் பூசை செய்யத் தொடங்கினார். காலில் இருந்த செருப்பினால் முன்பு இருந்தவற்றை அப்புறப்படுத்தினார். வாயில் இருந்த நீரால் நீராட்டினார். தன் தலையில் செருகியிருந்த செந்நிறம் பூக்களை சுவாமியின் தலை மீது அணிவித்து இறைச்சியாகிய உணவை படைத்து சிவபிரானை உற்று நோக்கி உள்ளம் கசிந்து அன்பினால் சுவாமியின் முன் கூத்தாடி குறைகளில் அன்போடு இறுக வணங்கி தெவிட்டாத அன்போடு காட்டை அடைந்தார். அற்றை அயலினிற் கழித்த அங்கு இரவியும் உதித்த போல் தத்து உள்நீர் மூழ்கி ஆதரிக்கும் அந்தணன் வந்து சீரர் சிவர்க்கும் தான் முன் செய்வதோர் பொற்புடை பூசனை காணான் முடிமிசை ஏற்றிய துவர் கண்டு ஒளியான் மறித்தும் இவ்வாறு அர்ச்சனை செய்பவர் யாவர் கொல் என்று காத்திருந்து அவன் அக்கானவன் வரவினை பரந்து காட்டிடை பார்த்து நடுக்குற்று. தெளிவுரை: இரவு மறுநாள் காலை நீராடி ஆதரிக்கும் அந்தணன் வந்து சிறப்புடைய சிறுமானுக்கு தான் வழக்கமாக செய்யும் பூசையை காணாதவராகி இவ்வாறு பூசை செய்தவர் யார் என்று காணும் பொருட்டு தூரத்தில் வந்து கொண்டிருந்த வீடுவனை கண்டு பயந்து வந்தவன் செய்து போயின வண்ணம் சிந்தையிற் பொறாது சேர்விடம்புக்கு மற்ற நாளும் அவ்வழிபட்டு இறைவ உற்றது கேட்டருளுண்டனக்கு அழகானால் தோறும் நான் செய் பூசனை தன்னை ஈங்கொரு வேடுவன் நாயொடும் புகுந்து மிதித்து உலக்கி தொடு செருப்படியால் நீக்கி வாயில் இடுபுணல் மேனியில் ஆட்டி தந்தலை தங்கிய சருகிலை உதிர்த்தோர் இறைச்சியை நின் திருக்கோயிலிட்டு போமது என்று முந்தனக்கு இனிதே எனையுருக்கி. அவர் கண்ணப்பர் பக்குவப்பட்ட ஆன்மா, இவர் பக்குவப்படாத ஆன்மா, அவ்வளவுதான். அதுதான் அவருக்கு செருப்பு இறைச்சி எல்லாம் அவருக்கு கஷ்டமா இருக்கு. வந்தவன் செய்து விட்டு போன விதத்தை கண்டு மனம் பொறுக்காமல் தன் வீடு சேர்ந்து மறுநாளும் அவ்வாறு வழிபடப்பட்ட விதத்தை அறிந்து, இறைவா இது உனக்கு அழகோ, நாள்தோறும் நான் செய்யும் பூசனையை இங்கு ஒரு வேடுவன் நாயுடன் வந்து புகுந்து மிதித்து உலக்கி செருப்பினால் அப்புறப்படுத்தி வாயில் கொண்டு வந்த
நீரினால் உன் மேனியை நீராட்டி அவன் தலையில் செருகி வைத்திருந்த சற்றுகுகளையும் இலைகளையும் எடுத்து சாத்தி இறைச்சியை உன் திருக்கோயிலில் இட்டு போது உனக்கு இதோ. பொன்முகலியாற்றில இருந்து நீரை வாய்க்குள்ள கொண்டு வரார், செருப்போட நிக்கிறார், ரச்சிய கொடுக்கிறார். அவர் பக்குவப்பட்டுட்டார். அதுதான் அவ்வளவுதான். காணில் கொன்றிடும் யாவராலும் விளக்குறும் குணத்தன் நல்லென்றும் திருக்குறிப்பென்றவன் சென்ற கல்லிடை கனவில் ஆதரிக்கும் அந்தனக்கு சீராதிருக்காலத்தியுள்ளப்பன் பிறையணி இலங்கு பின்னு ஒன்றரை முடி கரையணி முடத்து கனல் மழுத்தடக்கை நெற்றி நாட்டத்து நிறை நீட்டாக ஒற்றை மால்விடை உமையோடு மருங்கில் திருவுரு காட்டிய அருளி என்னை அவன் காணி கொன்று விடுவான் என்று சிவகோசரியார் முறையிட்டார். அதற்கு இறைவன் அன்றிரவு அந்தணர் கனவில் தோன்றி அவன் கொடியவன் அல்லன் என்று கூறினார். அந்த காட்சியை ஆசிரியர் விவரிக்கும் பாங்கை பாருங்கள். சிறப்புடைய காலத்தியப்பன் புரை அணிந்த சடைமுடியோடு கரையணி முடற்றோடும் கனல் மழு தடக்கையோடும் நெற்றிக் கண்ணோடும் நிறைந்த திருநீற்றோடும் காளை மீது இவர் வந்து உமாதேவியோடு காட்சி அளித்து அமர்ந்து வந்திருக்கணும் அதுல. அதான் இருவினை ஒப்பு இந்த இதுக்கெல்லாம் நடந்திருக்கு. துணிகொடு பூசனை செய்யும் குனி சிலை வேடன் குணம் அவை ஆவன உரிமையற் சிறந்த நன்மாதவன் என்றுணர் அவன் உகந்தியங்கிய இடம் முனிவனம் அதுவே அவன் செருப்படியாவன விருப்புறு துவலே எழில் அவனது வாயது தூய பொற்குடமே அதனில் தங்கு நீர் கங்கையின் புனலே புனற்கிடு மாமணி அவன் நிறைப்பல்லே அதற்கிடு தூமலர் அவன் நாவே உப்புணல் விடும் பொழுது உறிஞ்சிய மிசை புன்குயிர் குசையினும் நம் முடிக்கு இனிதே அவன் தலை தங்கிய சருகு இலை தருப்பையிற் பொதித்த அங்குலி கற்பகத்தவரே அவன் உகந்திட்ட இறைச்சி எனக்கு நன்மாதவரிட்ட நெய்பால் அவியே இது உனக்கவன் கலந்ததோர் அன்பு காட்டுவன் நாளை நலம் திகழ் அரிச்சனை செய்த ஆங்கு இருவன்று இறையவன் எழுந்தருளினான். அந்த வேடன் அன்பு செய்கின்ற பூசை எத்தகையது என்றால் அவன் சிறந்த மாதவன், அவன் விரும்பி வாழும் இடம் முனிவர்கள் வாழும் வனம், அவன் செருப்படிகள் நான் விரும்பும் பூ, அவனுடைய வாயானது அழகுடைய தூய பொற்குடமாகும், அதில் தங்கியுள்ள நீர் கங்கை நீராகும், புனலுக்கு இடுகின்ற மாமணி வரிசையான பல் இரத்தினமொக்கும், அதற்கு இடும் தூமலர் அவனது நாவாகும், வாயிலுள்ள நீரை விடும்போது உறிஞ்சிய மீசை புன்மயிர் தருப்பையோடு கூடிய மோதிரம், கற்பகத்து அலருமாம் அவன் விரும்பி அழுத்த இறைச்சி எனக்கு நன்மாதவர் இட்ட நெய்பால் அவியுணவாகும். இது எனக்கு அந்த யாகம் செய்யக்குள்ள வேதியர்கள் நெய்பால் அதுதான் அவருக்கு. உனக்கு அவன் கலந்ததோர் அன்பை காட்டுவன், நாளைய தினம் நீ பூசியச் செய்து பிறகு மறைந்திரு என்று அருளலும் மறையவன் அறிவுற்று எழுந்து வேதியர் பிராமணர் மனமிக கூசி வைகரை குளித்து தான் முன் செய்வதோர் பொற்புடை பூசனை புகழ் தரச் செய்து தோன்றா வண்ணம் இருந்தனாக. இவ்வாறு இறைவன் அருள் செய்து மறைந்ததும் அந்தணன் அறிவுற்றெழுந்து மனமிக கூசி வைகரை குளித்து தான் முன் செய்வதோர் பொற்புடை பூசியை சிறப்பாக செய்து ஒரு முறை விடத்தில் ஒளிந்திருந்தார்.
இரவியும் வாண்டனி முகட்டில் வந்தழல் சிந்த கடும்பகல் வேட்டையில் காதலித்தடித்த உடும்பொடு சிலைகனை உடைத்தோள் செருப்பு தொடர்ந்த நாயோடு தோன்றினான் தோன்றலும் சூரியன் உச்சி பொழுதில் வெயிலை கடுமையாக வீச கடும்பகல் வேட்டையில் கண்ணப்பர் விரும்பி கொண்டு வந்து உடும்போடு வில் அம்பு உடைத்தோள் செருப்பு தொடர்ந்து வந்த நாயோடு நான் இதுலதான் நாயோடு வந்ததை அறிஞ்சிருக்கிறேன். ஓ ஓ இவ்வளவு நாளும் நாயதான் இப்ப அறிய இல்ல நாயோடு வந்த சொல்லிக்கொண்டு வரணுமே நாய முன்னுக்கு பின்னுக்கு உறவு எனக்கு முன்னுக்கு. தெரியாது. எனக்கு இன்றைக்குதான் தெரியும் நாயும் கொண்டு வந்தவரன். செல்வன் திருக்காலத்தியுள்ளப்பன் திருமேனியின் 3 கண்ணாய் ஆங்கொரு கண்ணிலும் முதிரம் ஒளியாதொழுக இருந்தனாக பார்த்து நடுங்கூற்று பதைத்து மனம் சுழன்று வாய்ப்புணல் சிந்த கண்ணீரருவ கையில் ஊனொடு கனை சிலை சிந்த நிலப்படம் புரண்டு நெடிதினில் தேறி சிலைகொடும் படை கடித்து எடுத்து படுத்தவர் அடுத்த இவ்வனத்துளர் திரிந்தாங்கு வந்தும் வந்தும் செல்வனாகிய திருக்காலத்தியப்பனது திருமேனியின் 3 கண்களில் ஒரு கண்ணில் இருந்த இரத்தம் நிற்காமல் ஒழுகிக் கொண்டிருந்தது. அதை கண்ணப்பர் கண்டதும் நடுங்கி பதைத்து மனம் சுழன்று வாயிலிருந்த நீர் சிந்த கண்ணீர் பெருக கையிலிருந்த இறைச்சியோடு அம்புவில் யாவும் சிதறின. அவர் தரையில் வீழ்ந்து புரண்டு பிறகு ஒருவாறு மனந்தேறி வில்லையும் மற்ற ஆயுதங்களையும் விரைந்து எடுத்து இவ்வாறு செய்தவர் அடுத்துள்ள காட்டில் யாராக இருக்கும் என்று தெரிந்தார். இன்மை கண்டு நன்மையில் தக்கன மருந்துகள் பிழியவும் பிழிதொறும் நெக்கிளி குருதிகை கண்டு நிலை தளர்ந்து என் அத்தனுக்கு அடுத்ததென்று அன்பொடு கனற்றி இத்தனை தரிக்கிலன் இதுதனை கண்ட என் கண்தனை இடந்து கடவுள் தன் கண்ணொரு புண்ணில் அப்பியும் காண்பன் என்றொரு கண்ணிடை கணையது மடுத்து கையில் வாங்கி அணை தர அப்பினன் அப்பலும் குருதி. தெளிவுரை. அங்கு யாரும் இல்லாமை கண்டு நல்ல தகுந்த மருந்து தலைகளை கொண்டு வந்து பிழிந்தார். அப்போதும் குருதி நிற்கவில்லை. நிலை தளர்ந்தார். என் அத்தனுக்கு என்ன நேர்ந்தது என்று பலமுறை அன்போடு அழுது அரற்றி இதை என்னால் பொறுக்க முடியாது, இதை கண்ட என் கண்ணை பெயர்த்து எடுத்து இறைவனது கண்ணில் ஏற்பட்ட புண்ணில் அப்புவேன் என்று ஒரு கண்ணிடை அம்பை பாய்ச்சி கையில் அதை எடுத்து இறைவனது கண்ணில் வைத்து அப்பினார். நிற்பதொத்து உருப்பெற கண்டு நெஞ்சு வந்து மற்ற கண்ணிலும் வடிக்கனை மடுத்தனன் மடுத்தலும் நில்லு கண்ணப்ப என் அன்புடை தோன்றல் நில்லு கண்ணப்ப என்று இன்னுரை அதனொடும் எழுச்சிவலிங்கம் தன்னிடை பிறந்த தடமலர் கையால் அன்னவன் தன் கையம்போடும் அகப்பட பிடித்து அருளினருளலும். அவ்வாறு அப்பவும் இரத்தம் நின்றது கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் மற்ற கண்ணிலும் இரத்தம் ஒழுக ஆரம்பித்ததுடனே கண்ணப்பர் தன் அம்பை மற்ற கண்ணில் பாய்ச்சினார். உடனே இறைவன் நில்லு கண்ணப்ப என்று இனிமையாக கூறி அதனோடு சிவலிங்கத்தில் இருந்து தோன்றிய தடமலர் கையால் கண்ணப்பருடைய கையில் உள்ள அம்போடு பிடித்து அருளினன். விண்மிசை வானவர் மலர்மலை பொழிந்தனர் மலையொலி படகம் துந்துவி கரங்கின தோல் சீர் முனிவரும் தொல்லண்டு படியுங்கடா. தொல் சீர் ஏன் தோல் வந்தது? தொல் சீர் முனிவரும் மேந்தினர் இன்னிசை வெல்ல வல்லே
சிவகதி வெற்றனன் திருக்கண்ணப்பனே. இவ்வாறு அருளவும் வானத்துத் தேவர்கள் தோன்றி மலர்மலை பொழிந்தனர். வளைவியொலி படகம் துந்துவி முதலியன முழங்கின. தொல்சீர் முனிவரும் மேந்தினர். திருக்கண்ணப்பர் இன்னிசை வெல்லே சிவகதி பெற்றனர். கண்ணப்பற்றோட என்னண்டு விளங்க இல்ல. தந்தையாம் தாய் தந்தை நாகனாம் தன் பிறப்பு பொத்தப்பி நாட்டுடுப்பூர் வேடுவனாம் தித்திக்கும் திண்ணப்பனாம் சிறுபேர் செய்தவத்தால் காலத்தி கண்ணப்பனாய் நின்றான் கான். தெளிவுரை. தாயின் பெயர் தத்தை, தந்தையின் பெயர் நாகன். அவர் பிறந்தது பொத்தப்பி நாடு, ஊர் உடுப்பூர், வேடுவர் குலத்தில் பிறந்தார். அவரது பிள்ளை திருநாமம் திண்ணப்பன். அவர் செய்த முன் தவப்பயனால் காலத்தி கண்ணப்பனாய் நின்றார் அறிவாயாக என்பதாம். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. கண்ணப்ப நாயனார் முடிஞ்சது திருமரம். அதோட நக்கீரதேவ நாயனார்ட்ட 10 இதுவும் படிச்சு முடிச்சிட்டோம். இனி இன்றைக்கு இத நிப்ப. ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன். வாழ்க. திருப்பி திருச்சிற்றம்பலம். திருக்கண்ணப்ப தேவர் திருமரம், அதாவது கல்லாட தேவநாயனார் அருளி செய்தது. 11ஆம் திருமுறை ஆசிரியர்களுள் கல்லாட தேவநாயனாரும் ஒருவர். கடைச்சங்க புலவர்களுள் ஒருவராகிய கல்லாடரும் கல்லாடம் என்னும் நூலை பாடிய கல்லாடர் என்பவரும் இத்திருமரப்பாட்டை பாடிய கல்லாடரும் வெவ்வேறு ஆவர். அப்ப 2 கல்லாடர். சங்க புலவர்களுள் ஒருவராகிய கல்லாடரும் கல்லாடம் என்னும் நூலை பாடிய கல்லாடர் என்பவரும் அவர் வேற. இத்திருமறை பாட்டை பாடிய கல்லாடரும் வெவ்வேறு என்று துணிதற்கு அவர்கள் இயற்றிய நூல்களின் நடுவே சான்றாக அமைந்து திகழ்கின்றன. கல்லாடம் என்பது ஒரு சிவப்பதி. அதில் எழுந்தருளியுள்ள சிவபெருமான் கல்லாடர் என பெறுவர். கடவுளரின் பெயர்களை மக்களுக்கிட்டு வழங்கும் முறைப்படியே இப்புலவர்களும் கல்லாடர் என்று பெயர் பெற்றனர். திருச்சிற்றம்பலம். பரிவின் தன்மை உருவு கொண்டனையவன் போழ்வார் போர்த்ததாளகச் செருப்பினன் குருதி புலராச்சுரிக ஏகம் அரையிற்கட்டிய உடைதோட்கச்செயன் தோல் நெடும் பையிற் குறுமயிர் திணித்து வாரில் வீக்கிய வரிக்கை கட்டியன் உழுவை கூணுகிர் கேளல் வெண்பருப்பு மாறுபடத் தொடத்த மாலையுத்தரியன். கண்ணப்பன் அன்பே உருகொண்டு வந்தவன் எனலாம். போழ்ந்த வாரினால் மூடப்பெற்ற கரிய செருப்பை உடையவன், இரத்த முலராத உடைவாளை உடையவன், அறையில் தோளால் செய்த கச்சையை உடையவன், தோளால் ஆகிய நீண்ட பையில் குறுமயிரை திணித்து வாரினால் இழுத்து கட்டிய கையை உடையவன், புலியினது வளைந்த நகத்தையும் பன்றியின் வெண்மையான கொம்பையும் மாறி மாறி கட்டிய மாலையை தரித்தவன். ஒவ்வொருத்தட்ட வர்ணனை ஒரு டிஃபரெண்ட். அவர் வேடு வந்தானே நக்கீரட்ட வர்ணனை வேற, இவற்ற கல்லாடட்ட நல்லா இருக்கு. நீலி பீலி நெற்றி சூண்ட கானக குஞ்சி கவடி புள்ளினம் குமுடுகுனாறு குடிலையாக்கியன் வேங்கை வென்று வாகை சூடிய சங்கரன் தலைவன் நோங்கிய நீல நிற மயில் தொகையை நெட்டீர் சூழ்ந்த காட்டு குடுமியில் சோழியை கோத்து காட்டியிருப்பவன் நடை நாட்டம் வீசும் முடை நாட்டம் வீசும் குடிசையில் வாழ்பவன் வேங்கை புலியை வென்று வாகை சூடிய சங்கரனது இனத்தலைவன். அவரும் புலிய கொன்றவர் தானே, அவற்றை இனமாம் இவரும். அந்த 11ஆம் திருமுறைய படிக்கிறதுக்கும் திருவருள் இல்லாட்டி வராதாம் எங்களுக்கு. அது அந்த கிடைக்க சந்தர்ப்பம் இந்த கண்ணவேட்ட இது பார்த்திருக்கிறோம். அவையெல்லாம் சொல்லலாம். 11ஆம் திருமையை படிக்கிறதுக்கு திருவருள் இருக்கணுமா.
அதுவும் அந்த வில்லும் பொழிப்போட நல்லா இருக்கு. ஓ படிக்கிறதுல ஓ ஓ அதுதான் எங்களை உருக்குது. ஐயோ. ம். விளக்கத்தோட படிக்க நல்லா. சங்கரனது இனத்தலைவர், தன்னினத்தலைவன், சங்கரன் தன்னினத்தலைவன். ஏனென்றா அவரும் புலி வேங்க உரிமையவர். புலியை வென்று வாகை சூடிய சங்கரனது இனத்தை. அதான் ஏனென்றால் சிவருமானும் புலியை உரிச்சு தானே தேர்காவனத்துல. வில்லும் அம்பும் நல்லன தாங்கி ஏற்று கல்வனம் காற்றில் இயங்கிக் கணையில் வீழ்த்து கருமா அறுத்து கோலில் ஏற்றிக் கொழுந்தி காய்ச்சி நாவில் வைத்த நாட்போனகமும். தெளிவுரை. ஓங்கிய வில்லும் அம்பும் நல்லென தாங்கி மலைக்காடுகளில் காற்றைப் போல விரைந்து சென்று அம்பினால் கொன்று பன்றியை அறுத்து கோலில் மாட்டி கொழுந்தீயில் வேக வைத்து நாவில் வைத்து ருசி பார்த்த நல்ல உணவும். நீங்க தாங்க கமலா. நானே தந்தலை செருகிய தன்பள்ளி தாமமும் வாய்க்கல சத்து மஞ்சன நீரும் கொண்டு காண பேருரை கண்ணுதல் முடியீற் பூசை அடியால் நீக்கி நீங்கா குணத்து கோசரிக்கு அன்றவண்ணே சங்காட்ட தன் தலையில் செறிய கடவுளுக்கு அணியும் மாலையும் வாயாகிய பாத்திரத்தில் திருமஞ்சன நீரும் கொண்டு காட்டில் வாழும் சிவருமானது முடியில் இருந்த பூச மேலரை செருப்பு காலால் தள்ளிவிட சிவபக்தியில் குறையாத சிவகோசரியாருக்கு கண்ணப்பரது அன்பை காட்டுவான் வேண்டி முக்கண்ணப்பனுக்கு ஒரு கணில் உதிரம் தக்கிணத்திடை எளிதர அக்கணம் அழுது விழுந்து தொழுதழுந்து அரற்றி புன்மரந்தாற்ற போகாதென்று. 3 கண்களுடைய சிவபெருமானுக்கு ஒரு கண்ணில் உதிரம் அப்போது ஒழுக அப்போதே கண்ணப்பர் கீழே விழுந்து அழுது தொழுது எழுந்து வாய்விட்டு கதறி மூலிகைகளை கொண்டு வந்து சாறு விளைந்து தடவியும் ரத்தம் ஒழுகுவது நிற்காமையால் தன்னை இல்ல நக்கீரர் அப்படி எழுதுறாருண்டா இவரும் அந்த மாதிரி அந்த டக்கண்டே கொண்டுட்டார் உணர்ச்சிய பேரும் எனக்கு மருந்தன்று மலர் கண்ணப்ப ஒளிந்தது மற்றை ஒன்றிருநயனம் பொழிந்த கண்ணீர் கலுளி பொங்க அற்றதென்று மற்ற கண்ணையும் பகழி தலையால் அகல ஆண்டகை ஒரு கையாலும் இருகை பிடித்து. தெளிவுரை. தானே அதற்கு மருந்தென்று மனம் தேறி தனது கண்ணை பேர்த்தெடுத்து அப்ப இரத்தம் பெருகுவது நின்றது. ஆனால் அடுத்த கண்ணில் இரத்தம் பெருக ஆரம்பித்தது. தனது மற்றொரு கண்ணையும் அம்பின் நுனியால் அகல ஆரம்பித்த போது சிவருமான் தனது ஒரு கையால் கண்ணப்பர் 2 கைகளையும் பிடித்து நானா ஒல்லை நம்புண் ஒளித்தது பாராய் நல்லை நல்லை எனப்பெறும் திருவேட்டவர் தன் திருவடி கைதொழ கருவேட்டுழல் வினை காரியம் கெடுமே. விரைவில் எம்புண் எழுது ஆறியது பார்ப்பாயாக நலம் பெறுவாயாக நலம் பெறுவாயாக என்று இறைவன் அருள் பாலித்தார். கண்ணப்பர் இறைவர் தம் திருவடிகளை வணங்கினார். பிறவியை விரும்பி உழல்கின்ற காரியம் கெடும் என்றவாறு, அதாவது அவர் இனி பிறவா வரம் பெற்று இறைவனது திருவடி நிழலை அடைந்தார் என்பதாம். இதுல வந்து பாருங்க, ஒல்லை நண்புண் ஒளிந்தது பாராய் நல்லை நல்லை என்றதான் அவைகள் வந்து இழுத்து பிள்ளையா போல நல்லை நல்லை என்று 2 தரம் சொல்லி இருக்கு. இதை பாருங்க, நலம் பெறுவாயாக, அது பேனா ரூனா வர விடும். நலம் பெறுவாயாக நலம் பெறுவாயாக நல்லை நல்லை, அதான் அதுல வருகுது. அதாவது 2 தரம் அது வந்திருக்குது. ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன். இனி நாங்கள் புதுசா கபிலதேவனாயன படிக்க போறோம். ஆனபடியா நான் இதற்கு நிப்பாட்டி போட்டு வாரன். வேற 5 வார்டிலேயே கண்ணீர் வேற பண்ணி போட்டார்.